தமிழகத்தில் மாற்றம் தேவை என்றும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு அடித்தளம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதனால ஒரு மாற்றம் தேவை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காண வேண்டும்னா 2026 அதிமுக ஆட்சி மலர வேண்டும். அதற்கு இந்த தேர்தல் அடித்தளம் அமைய வேணும். இந்த தேர்தல் அடித்தளம் அமர்ந்தாதான் 2026 நம்ம ஆட்சி அமைய முடியும். இந்த தேர்தல் நம்ம வெற்றி பெற்றாதான் அடுத்த வர தேர்தலில் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட முடியும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நிறைய அறிவிப்பு கொடுத்தார். ஒரு அறிவிப்புல 2 அறிவிப்புல 520 அறிவிப்புகளை கொடுத்தார். 560 அறிவிப்புல ஒரு 10% கூட நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நாங்க அறிவித்த அறிவிப்புல 98% நிறைவேற்றப்பட்டதா முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கிற மாதிரி பச்சை பொய்ய சொல்லுறார். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, பல் மருத்துவரா படிச்சுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 2160 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவர் மாணவி இன்னைக்கு எம்பிபிஎஸ் மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. இதான் சாதனை, இதான் ஏழை மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மை. இது அதிமுக கட்சியினால தான் முடியும், அதிமுக அரசாங்கம் முடியும். விலை உயர்வை கட்டுப்படுத்தி இருண்ட தமிழகத்தை மக்களுக்கான தமிழகமாக மாற்றியே தீர்வோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். ஓசூரில் கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இதனை கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.